ஃபாலோ பண்ணா? பின்ன என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணீங்க? அதுவா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. அதான் நான் உங்களை லவ் பண்ணுறேன்ல. என்ன பிரச்சனை உனக்கு? ஆமா, இப்ப நல்லாதான் பின்னாடி சுத்துவ, பொய் சொல்லுவ, ஃப்ராட் வேலை பார்ப்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கண்டுக்கவே மாட்டேன். உங்க அப்பா அம்மா சொல்றதான் கேட்ப. அதுக்கப்புறம் தேவையில்லாம சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் இதெல்லாம் டைவர்ஸ்ல முடியும். இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? அதுக்கு நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். இப்போ எதுக்கு இன்னொரு ரீசன்? எப்படியாவது சொல்லிடு. லவ் யூ. உளறியது வார்த்தை அல்ல, நீ வசிக்கும் இதயம் என் கண்ணே. உருகியது நானும் அல்ல, நீ கொடுத்த காதல் பெண்ணே. நைட் ஆச்சுன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணை மூடுனா இருட்டா இருக்கு. இந்த டைம்ல தான் யோசிச்சு பார்த்தேன். உட்காந்து யோசிச்சேன், படுத்து யோசிச்சேன், நடந்து யோசிச்சேன், குனிஞ்சு யோசிச்சேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா தெரியுது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வாட்ஸ் சே? அடுத்த சீன் அள்ளி போட்டான் பாத்தீங்களா? சீனுல வரும், இதான் உண்மை. அவ கண்ணை பார்த்து பேச பேச உள்ளார அப்படியே இடியும் மின்னலுமா அடிச்சு பிரிச்சு மேய்ச்சிட்டு போயிடுச்சு. 10 நிமிஷம் தான் பேசிட்டு போயிருப்பான். ஆனா போறப்ப உள்ளார கையை விட்டு கொத்தா அத்தேத்துக்கு போன மாதிரியே இருந்துச்சு. பேசிட்டே இருக்கேன். தப்புல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல ப்ளீஸ். I love you. എനിക്ക് నిన్ను ఇష్టమాను. मैं तुझसे प्यार करती हूँ. నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. இவங்க எல்லாம் உங்க ரிலேஷன்ஸா? நான் உன்னை காதலிக்கிறேன். இப்பெல்லாம் ரேடியோல வெறும் லவ் பாட்டாதான் கேட்க முடியுது. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே. வேற யார் வருவா? நீ லவ் சொல்லதான் என்ன ஆசையா கூப்பிட்டேன்னு நினைச்சேன். உனக்கு அறிவு இல்ல? எப்ப பார்த்தாலும் லவ் லவ்ன்ற, எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்துரு. இப்ப சொல்றேன் கேளு, இந்த ஜென்மத்துல எனக்கு உன் மேல லவ் வராது. ஆள விடு. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. முதல்ல எங்க இருந்து போ.